ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் போட்டு. ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் சோஷியல் மீடியா பக்கம் போகலை. என்னென்னமோ நடந்துச்சு போல் இருக்கே சோஷியல் மீடியாவில். இந்த இவங்க அரோரா பிஸ்கத்துன்னு சொல்லியிருக்காங்க மக்களை. அதுக்கப்புறம் வந்துட்டு சபரி வந்துட்டு அவ்வளோ நல்ல ஒரு மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு சுகர் கோட்டட் வேர்ட்ஸில். திவ்யா வந்துட்டு அப்படியே டைட்டில் வின்னர், அப்படியே பெருமையில் அப்படியே மிதக்குறாங்க போல் இருக்குது சந்தோஷத்தில். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, நம்ம பாரு பற்றி என்னப்பா அப்டேட் அப்படின்னா, பாரு எங்கங்க, பாரு வித் கமருதீன், பாரு வித் கமருதீன், பாரு ப்ளஸ் கமருதீன் இஸ் ஈக்குவல் டு பாருதீன் அப்படிங்கிற மாதிரி பாருதீன் ஃபேன்ஸ் மீட் ஒரு பக்கம். அப்புறம் பாருவோட ரேலி வேறு நடக்க போதா இன்றைக்கி, ஐ மீன் இங்கே யூஎஸில் நைட்டு. ஸோ சண்டே உங்களுக்கு அங்கே இந்தியாவில் சண்டே ஈவினிங் 5 o'clock வந்து ஃபேன்ஸ் அந்த ரேலி மாதிரியே நடக்க போது போல் இருக்குது. ஸோ அப்படியே பாரு கூடவே சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் குஷியாக என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை அந்த ஏரியாவுக்கு போக முடியும்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் சார்பாக யாராவது அந்த சைட் தலையை காட்டுறீங்கன்னா கொஞ்சம் நம்ம சேனலையே கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விடுங்கப்பா. இவங்க இப்படி வீடியோஸ்லாம் போடுறாங்க, உங்களை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த சைடில் யாராவது இருக்கீங்க நம்ம சேனல் பார்க்குறவங்கன்னா கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விடுங்க. ஒரு சின்ன ஹெல்ப்பாக பண்ணி விடுங்க. எனக்கு பார்வை பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசை. பட் ஆனால் எங்களால் முடியாது, இங்கே யூஎஸில் இருக்கோம். இதே சென்னையில் இருந்தால் ஓடி போயிருப்பேன். கேகே நகரில் அங்கே பிஎஸ்பிபி ஸ்கூலில் தான், அந்த சைடில் தான் அந்த ரேலி நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாருதீன் ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சு, அதில் பற்றின விஷயங்களும் பேசலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. நான் என்னடான்னா 2 நாளாக சோஷியல் மீடியா பக்கம் 2 நாளாக கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக நான் வீடியோஸ் போட்டே ஒரு வாரம் இருக்கும்ல. நான் போய் கொஞ்சம் க்ளோஸாக கமெண்ட்ஸ் பண்ணுற சிஸ்டர்ஸ்க்கு பிரதர்ஸ்க்கெல்லாம் போட்டுருந்தேன். இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக் இருந்தது, கொஞ்சம் ஃபீவர் இருந்தது, அதனால் வீடியோஸ் போட முடியல அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கெலாம் கூட ரிப்ளை பண்ணலை. அப்படின்னும் போது நான் ஃபோனே பார்க்கவே இல்லை. கொஞ்சம் அப்படி டைவர்ட் பண்ணுறதுக்காக சோஷியல் மீடியா பக்கம் போனால் கூட பிக் பாஸ் பஞ்சாயத்துலாம் கேட்டால் இன்னும் அப்படியே செம்மையாக தலைவலிக்கும் அப்படிங்கிறதுனால நான் பார்க்கல. ஏன்னா ஃபீவர் இருந்தது, மைக்ரைன் வேறு இருக்குங்க எனக்கு. ஸோ ஃபீவர் வந்தால் கண்டிப்பாக தலைவலி வந்துடும். அப்புறம் இந்த வந்து ஃப்ளூ சீசன் வேறு இப்போது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஃபீவரு, மைக்ரைனு, தலைவலி அப்படின்னு பாடி பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வீடியோஸ் போடுற நிலமையில இல்லை. ரொம்பவே வந்து மாத்திரை போட்டு போட்டு படுத்துக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கே வீடியோஸ் போடுறது, சோஷியல் மீடியாலையும் பெருசாக வந்து நான் பார்க்கல எதுவுமே. சும்மா அங்கங்கே கிளிப்பிங்ஸ் மட்டும் பார்த்தனே தவிர பெருசாக யார் இன்ட்ரீஸும் கேட்கல. ஆனால் இப்போ எப்படி இருந்தாலும் பாரு ஃபேன்ஸ் மீட்டா அப்படின்னோடனே எப்படி வந்துட்டு நம்மளுக்கு எனர்ஜி வராமல் இருக்கும். அதனால தான் வந்து வீடியோஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ மிட் நைட் ஆகுது. சாட்டர்டே ஐ மீன் சண்டே ஏர்லி மார்னிங் 3 o'clock ஆகுது. காலையிலேருந்து மாத்திரை போட்டு போட்டு தூங்கி இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. சரி, ஏன்னா உங்களுக்கு அங்கே சண்டே வந்து ஃபேன்ஸ் மீட், ஐ மீன் அந்த பாருவோட ரேலி வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டா போகிறோம்னு நினைக்கிறவங்க போவீங்க இல்லைங்களா, அப்படின்றதுனால தான் சரி வீடியோஸ் போட்டுடலாம் அப்படின்னு. சரி, பாருதினியோட ஃபேன்ஸ் மீட்டில் என்னப்பா நடந்துச்சுன்னா அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினது என்ன, அதுக்கப்புறம் பாரு வந்து அந்த காரில் உள்ளே வரும்போது அதெல்லாம் இன்னும் அஃபிஷியலாக பெருசாக யூடியூப்பில் லிங்க் வரல. அங்கங்கே வர கிளிப்பிங்ஸ்லேயே அப்படி நம்மளுக்கு பார்க்க முடியுது. அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ கூட்டம் அப்படின்னும் போது இதை தானடா பிஆர்னு சொன்னீங்க. நிஜமாகவே பிஆர் வச்சவங்கலாம் தான் அங்கே வெளில வந்துட்டு ஒரு 4 பேர், 4 சேனல், தெரிஞ்ச சேனல், பிஹைண்ட் உட்ஸு, இந்தியா கிளிட்ஸு, அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்குமே அந்த ப்ரோவோக் டிவியில் சபரி கொடுத்த பேட்டி, இதெல்லாம் பார்த்தேன். ஸோ எல்லாமே வந்து அதுவும் திவ்யா பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வின்னர் சந்தோஷம் ஒன்றும் முகத்தில் இல்லை. பட் ஆனால் படப்படப்பு இருந்தது. என்னப்பா இப்படி தக்காளி தொக்கா அப்பட்டமாக மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு அப்படி அப்போ என்னது மாட்டிக்கிட்டே பங்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த காமெடி மாதிரி எல்லாம் இன்டர்வியூஸ்லுமே அந்த திவ்யாவோட ஃபேஸ் இருந்தது. எங்கே வந்து எதையாவது சொல்லி மாட்டிக்குவோமோ, பதட்டமாயிருமோ அப்படிங்கிறது இருந்தது. சபரி ரொம்ப கேஷுவலாக எப்பயும் போல் நான் சிம்பிளாக, அதுவும் அந்த ப்ரோவோக் டிவி அந்த இன்டர்வியூஸ் தான் நான் பார்த்தேன். வேறு எந்த இன்டர்வியூஸும் பார்க்கல. பிஹைண்ட் உட்ஸ்லாம் இன்னும் நான் பார்க்கல. இந்தியா கிளிட்ஸ் தான் ப்ரோவோக் டிவி. ஏன்னா ப்ரோவோக் டிவி தான் ஜோ மைக்கேல் அங்கே அவர் ஒர்க் பண்ணுற டிவி அப்படின்னும் போது எப்பயுமே அவர் சபரிக்கும் கனிக்கும் சொம்பு தூக்கிட்டே இருப்பார் அந்த குரூப்பிசம்குள்ளே. அதுக்கப்புறம் அரோராக்குமே கண்டினியூஸாக வந்து அவர் தான் சொம்பு தூக்குனார் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த சேனலில் சபரியை பேட்டி எடுக்கிறாங்கன்னா எப்படி எடுத்திருப்பாங்க. அதுவும் சபரி கிட்ட மாட்டின அந்த ஆங்கர் தான் பாவம். ஒன்னொன்றுத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது அந்த ஆங்கரையே வச்சு தனுஷ் நினைக்கிறேன் எடுத்த ஒரு பேட்டி இன்டர்வியூ பண்ண ஒரு பேர், அந்த ஆங்கர் பேர். ஸோ வந்து தனுஷ் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லி அந்த தனுஷே வம்புக்கு வலிச்சு அந்த ஆங்கரை ஒரு வழி பண்ணிட்டார் சபரி. நான் சிம்பிளாக சொல்கிறேன், நான் சீரியஸாகவே சொல்கிறேங்க. நீ என்ன தான் கற்றுனாலோ, சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் பேசினாலோ நீ மிக்சர் கண்டென்ட் தான். குரூப்பிசம்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே மிக்சர் கண்டென்ட்லாம். இது இந்த சீசனில் எல்லா சீசன்லேயுமே அவங்கள மிக்சர் கண்டென்ட்னு தான் சொல்லுவோம் அப்படி
அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபேன்ஸ் மீட் எப்படி யாருக்கு வச்சாலும் இப்போ வந்து ரேலி அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு நடந்த மாதிரி தெரியல. பாருக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பின்ன பாருக்கு இருக்க ஃபேன்ஸ்க்கு ஒரு இடத்துல அவங்கள மீட் பண்ண முடியும். அப்படி ஒரு இடத்துல மீட் பண்ணணும்னு வந்து பாருதீன் ஃபேன்ஸ் மீட் அப்படின்ற மாதிரி பாரு ப்ளஸ் கமருதீன் அந்த ஃபேன்ஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா கமருதீன் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு, என்ட்ரி கொடுத்துருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட் போத்தன் போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஸ்பேஸில் நான் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுற ஸ்பேஸ் வந்து டாம் ஸ்பேஸ் பாரு ஃபேன்ஸ் இது பண்ணுவேன். பட் ஆனால் இவங்க வந்து பாரு கமருதீன் 2 பேருக்குமான அந்த ஒரு இதில் வந்து வேப்பர் அப்படிங்கிற அவர் தான் ஹோஸ்ட்டு அப்படின்னும் போது ஸோ அந்த ஃபேன்ஸ் மீட்டில் 2 பேருக்குமான விஷயங்களை ரொம்ப ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து அங்கே ரொம்ப ஓவர் க்ரௌடாக இருந்தது. எல்லோரும் போலீஸ்க்கு கூட கால் பண்ணிட்டாங்க. அவ்வளோ ஓவர் க்ரௌடு சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், அது ஒரு பக்கம் வந்து பாருக்கான கமருதீனுக்கான ஃபேன்ஸ் ஒரு பக்கம், கமருதீனை உள்ளே போக விடாமல் அவர் வந்து ஹக் பண்ணுறது என்னவோ கிஸ் பண்ணுறது என்னவோ அவர் வந்துட்டு அவருக்கு ஷேக்கன் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னும் போது அவர் உள்ளே போகிறது ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதே டைமில் பாருவே உள்ளே விட்டுட்டா ரொம்ப இதுவாக இருக்கும்னு கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அவங்களோட ரூம்லலாம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவங்கள ஒரு பக்கம் உள்ளே விட்டு அப்படின்லாம் அந்த க்ரௌடு மெயின்டைனே பண்ண முடியாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு செம்மையாயிடுச்சு. இதில் அரோரா ஒரு சிலர் வந்து எப்படி வந்து கேள்வி கேட்கக்கூடாதோ, எப்படி டீசெண்டாக ஒரு செலிப்ரிட்டி ஒரு ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஏற்கனவே அவங்களுக்கான ரெட் கார்டு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபேன்ஸ் மீட்டை எவ்வளோ டிக்னிட்டியோட டிசிப்ளினோட டெக்காரமோட நடத்தணும்னு சொல்லி அந்த ஃபேன்ஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் அதை வேணும்னே கெடுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் வரும்ல. அது பிக் பாஸில் மற்ற இந்த அன்பு கேங்லேருந்து போகிற கூட்டம், அரோராக்கான ஒரு கூட்டம், இந்த கூட்டம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த பிஆர் டீம் ஒன்று வெளில புலம்பிக்கிட்டே இருக்கே, அந்த ஸ்மோக் வாய் டீம் தான் அந்த டீம் ஒன்று, அதுக்கான ஒரு கூட்டம் அப்படின்னும் போது இது கெடுக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் வரும்ல. பாரு கமருதீனுக்கான அந்த இமேஜை அது இப்போ எங்களெல்லாம் நாங்கள் கப்பு வின் பண்ணிட்டு வந்தோம், ரன்னராக ஒருத்தர் வந்தார், அப்புறம் செகண்ட் ரன்னராக ஒருத்தர் வந்தார். இவங்கெல்லாம் வெளியே தலை காட்ட முடியல, ஏன்னா மக்கள் அடின்னு அடிக்கிறாங்க. ஆனால் வெளில தலை காட்டக்கூடாதுன்னு தான் நாங்கள் ரெட் கார்டு கொடுத்தோம்ச்சா இவங்க என்னவோ தலை நிமிந்து கௌரவமாக சூப்பராக ஃபேன்ஸ் மீட்டில் ஊர்வலம் வராங்களே, ரேலி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மீட்டில் வந்து அப்படி வந்து ஜனங்க குவிதே அப்படின்னு சொல்லி வைத்தறிச்சலோட ஒரு சில கூட்டம் இருக்கும்ல, அந்த அவங்க சார்பாக ஒரு கூட்டம் வந்து இந்த ஃபேன்ஸ் மீட்டை கெடுக்கிறதுக்குனே வரும்னா அவங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ரெட் கார்டு விஷயங்களும் அப்புறம் அந்த ஆக்டிவிட்டி ரூமில் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு கிட்ட. ஸோ பாரு வந்து அப்புறம் அந்த இது ஆர்கனைஸ் பண்ணவங்க ஃபேன்ஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணவங்க வந்து அதை அப்படியே கட் பண்ணி பாரு நீங்கள் ஆன்சர் பண்ணாதீங்க, ஷுட் நாட் ஆன்சர் பண்ணாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேன்ஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ண அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஸ்கிப் பண்ணுங்கள் இந்த கொஸ்டினை அப்படின்னு சொல்லி பாருமே அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி அந்தளவுக்கு வந்து எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் பார்வை கம்ஃபர்டபுள் ஜோனில் கமருதீன் கம்ஃபர்டபுள் ஜோனில் வைக்க முடியுமோ அந்த ஃபேன்ஸ் மீட்டை அப்படி தான் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு சிலர் அது தாங்க முடியாமல் போலீஸ்க்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி கூட்டம் நிறைய இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லி போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஸோ எந்த அளவுக்கு அங்கே பிரச்சனை பண்ணணும்னு ஒரு கூட்டம் வந்துச்சு, அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறதுக்கே இவங்களுக்கான விஷயங்கள் அதாவது ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கான விஷயங்கள் ஒரு சேலஞ்சாக இருந்துச்சுன்னு சொல்லும்போது பாருவோட அம்மா அங்கே வந்திருக்காங்க. அவங்களும் வந்துட்டு அவங்களும் 2 வார்த்தை பேச சொல்லியிருக்காங்க. அவங்க துணிவே சக்தி அது பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அது பேசியிருக்காங்க பாடியிருக்காங்க. அப்போ பாருவையும் பாட சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஆர்கனைசர்ஸ் வந்து இல்லை நீங்கள் பாடாதீங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. பாரு புரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க, ஏன்னா அவங்க பாடினா அதை வேறு ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கிடுவாங்க, மீம்ஸ் ஆக்கிடுவாங்கன்னும் போது ஸோ இவங்களுக்கு வேணும்னே ஏன்னா ஃபேன்ஸ் மீட்டில் போய் ஏதாவது கேள்வி கேட்டால் நாங்கள் ஃபேன்ஸ் கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்களா, ஃபேன்ஸ் இன்சல்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி பாருவோட ஃபேன்ஸ் அப்படிங்கிற போர்வையில் இவங்க மற்ற அப்யூசர்ஸ் இருக்காங்கல்ல, அதுதான் அரோராவோட ஃபேன்ஸ் இருக்காங்களோ சபரி ஃபேன்ஸ் ஏன் திவ்யா வின்னரோட ஃபேன்ஸ் இருக்கவங்களும் சாரி வின்னரில் அவங்க வின்னராக நினச்சிட்டு இருக்க வின்னர் எங்களோட ரியல் வின்னர் பாரு தான், எங்களோட ஓஜி பிளேயர் பாரு தான். பட் ஆனால் நான் ஒரு சொல்லணுமேன்றதுக்காக நான் சொன்னேன், ஐ மீன் அப்படி சொன்னால் தான் புரியணும். ஸோ அந்த பிஆர் வின்னர் அப்படி சொல்லிக்கலாம் வேணாம், அந்த பிஆர் வின்னர் இருக்காங்களே பிஆர் பையர் வின்னர் பையர் வின்னிங் மெட்டீரியல் கிடையாது, அந்த கப்பையே வந்து வாங்கினவங்க அப்படி தான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. கப்பு பையர்னு சொல்லிக்கலாம், பிபி கப் பையர் அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களாம் வந்து பாருவான விஷயங்களை இமேஜை வேணும்னு கெடுக்கணுன்றதுக்காகவே ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ஒரு குரூப் ஆச்சுன்னும் போது அதை எப்படியோ சமாளித்து பண்ணி ஒரு வழியாக பாரு கமருதீன் அந்த ஒரு பாருதீன் ஃபேன்ஸ் மீட்டு முடிஞ்சிச்சு. பட் ஆனால் பாருக்கான ரேலி நடக்க போகுது சண்டே ஈவினிங் 5 o'clock அப்படின்னும் போது ஏன் சார்பாகவும் வந்து நம்ம சேனல் சார்பாகவும் யாரோ போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷேக்கன் கொடுத்து விஷஸ் சொல்லிவிடுங்க. சென்னையில் இருக்கிறவங்க கேகே நகரில் இருக்கவங்க போனீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ பேர் நம்ம சேனல்லேருந்து அங்கே போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டாம் ஸ்பேஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் வந்து டாம் ஸ்பேஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு
க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீலாவதி, அப்புறம் இன்னும் தீபா, அவங்க ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுவேன். அவங்களும் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல சுபா அப்புறம் சுபாஷினி 2 பேர் இருக்காங்க. இதில் இவங்க 2 பேரும் டாம் ஸ்பேஸில் இருக்காங்களான்னு தெரில. நம்ம வீடியோஸ் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து அதாவது பாருக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களாம் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னு டாம் ஸ்பேஸில் சுபான்றவங்களா சுபாஷினின்றவங்களான்னு தெரில. அவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் யார் அதை போட்டிங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக டாம் ஸ்பேஸ்க்கு வந்துட்டு இவங்கெல்லாம் பாருக்கு சப்போர்ட் பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேனலோட பேர், அப்புறம் ஜெனி ஃபோக்கஸ், அப்புறம் சிவா ப்ரோ ஹானஸ்ட் ரிவ்யூ, சிவா ப்ரோ ஹானஸ்ட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு சிவி ஜோன், இவங்க பேர்லாம் போடும்போது திவ்யாஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம பேரையும் போட்டுருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸில் இருக்கவங்களும் நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாம் ஒரு 4-5 வீக்ஸ் முன்னாடி நான் பேசணும்னு நினச்சேன். இப்போ வந்து பேசிடுறேன், மறந்துட்டேன் நான். ஸோ அவங்க சுபான்றவங்களும் சுபாஷினின்றவங்களும் வந்து நம்ம சேனல் பேரை போட்டு இன்னும் கூட 2 சேனல்ஸ் இருக்கோ பேர் போட்டு டாமுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட ஸ்பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது நடந்த ஒரு 3 வீக்ஸ் கழித்து இன்னொருத்தங்க வந்து நித்யா மணிவண்ணன் நினைக்கிறேன், அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாம் ஸ்பேஸில் உங்கள் சேனல் பற்றி பேசியிருக்காங்க, யூ ஆர் குட் இன் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு 4-5 வீக்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்களா டாம் ஸ்பேஸில் அஞ்சலின்னு ஒரு ஸ்பீக்கர், ஜென்ரலாக ஸ்பேஸில் பேசுகிறவங்க ஹோஸ்ட் இருப்பாங்க, கோ ஹோஸ்ட் இருப்பாங்க, ஸ்பீக்கர்ஸும் இருப்பாங்க, லிசனர்ஸும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே அஞ்சலின்னு ஒரு ஸ்பீக்கர் வந்து உங்களை சொன்னாங்க, உங்கள் சேனல் சொன்னாங்க, நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. எனக்கு வந்து நான் பார்த்தப்போ தெரியல. அது ப்ளஸ் வந்து இவங்க நிறைய டெய்லி பேசுவாங்க ஸ்பேஸில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு 2-3 அந்த மாதிரிலாம் கூட அவங்க நைட்டில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த ஸ்பேஸில் பர்டிகுலராக என்றைக்கு பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இவங்க சொன்னோன்னே நான் வந்துட்டு அப்போ பார்த்தப்போ அந்த அஞ்சலி அப்படின்றவங்க வந்து அன்றைக்கி நான் கொஞ்ச நேரம் தான் கேட்டேன். அப்போ வந்து அது சொல்லியிருக்காங்க போல். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இது பார்த்தேன் நான், என்னதுன்னா அஞ்சலின்னு ஒருத்தவங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து அதுவும் ரெட் கார்டு விஷயத்துக்கு அப்புறம் வந்து நான் கூட வந்து ஷோ பார்க்கறது இல்லை, இந்த மாதிரி வந்து லைவ் பார்க்கறது இல்லை, 1 hour கூட பார்க்கறது இல்லை, இந்த ஸ்பேஸ்லையோ யூடியூப்லையோ சும்மா வர கிளிப்பிங்ஸ் மட்டும் பார்க்கறது இல்லை, ஸ்பேஸில் உங்கள் கூட பேசுகிறதா அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு, அந்த மாதிரி டைமில் நான் யூடியூபர்ஸ் ரொம்ப சின்ன யூடியூபர்ஸ் ஒரு சிலர் அவங்க வந்து ஆத்தென்டிக்காகவும் ஹானஸ்டாகவும் பண்ணுறாங்க. அதுவும் இங்கே யூஎஸ்ஏலேருந்து ஒரு லேடி பண்ணுறாங்க, அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதுங்க வந்து சேனல் பேர் சொல்லலை. ஸோ யுஎஸ்ஏன்னு சொல்லி சின்ன சேனல்னு சொல்லும்போது அது நம்ம சேனலில் நான் தனியாக அது பண்ணியிருந்தா கூட அது நம்மளை சொல்கிறாங்களா இல்லையான்றது நான் யோசிச்சிருக்க மாட்டேன். பட் ஆனால் நம்மளை தான் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்டு, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து அதை நான் சொன்னேன், நித்யா மதிவண்ணன் சம்திங், அவங்க வந்து சாரி நான் தப்பாக சொல்லியிருந்தேன், சாரி. ஆனால் நித்யான்னு மட்டும் ஃபஸ்ட்டு நேம் இருந்தது. அவங்க வந்துட்டு அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது இன்னொருத்தங்களுக்கு அது தோணி இருக்குது நம்ம சேனலில் தான் சொல்லியிருக்காங்கன்னு. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். ஸோ இந்த ஆங்கிளில் நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ண சுபாஷினி கமெண்ட்ஸ் பண்ணவங்க, அப்புறம் அஞ்சலி அவங்க பேசினவங்க, அப்புறம் டாம் ஸ்பேஸில் வந்து பேசுகிற மற்ற ஸ்பீக்கர்ஸ் பாருக்கான சப்போர்ட் அவங்க கொடுத்த விதம், அவங்க போட்டது தான் அந்த ஹேஷ்டேக் ரிவோக் ரெட் கார்டு போட்டது, ஹேஷ்டேக் ரியல் வின்னர் போட்டது, ஓஜி பிளேயர் போட்டது அப்படின்னு சொல்லும்போது அவனுமே ஸ்பேஸ் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது பாருக்கு வந்து அவங்க அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து டாம் ஸ்பேஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன். அந்த இடத்துல என்னோடய சேனல் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டதுக்கு அஞ்சலிக்கும் சரி, அதை எனக்கு தெரியப்படுத்தின நித்யாக்கும் சரி, நம்ம சேனல் அந்த வீடியோஸை ஷேர் பண்ண சுபா அவங்களுக்கும் சரி, இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ பாரு அவங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கு ஃபேன்ஸ்க்கு எந்த அளவுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் நான் பாரு மாதிரி ஒரு ஒரு பிரேவ் கேர்ளுக்கு சப்போர்ட் பண்ணதில் எனக்குமே பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இப்போ அவங்களோட ஃபேன்ஸ் மீட் நடக்குது, அதுவும் ரேலி நடக்குது அப்படின்னும் போது ஜென்ரலாக ஃபேன்ஸ் மீட்னால் ஒரு 4 செவத்துக்குள்ளே வச்சுட்டு 4 பேரை வச்சுட்டு கொஸ்டின் கேட்குறது பண்ணுறது அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பருதீன் ஃபேன்ஸ் மீட்டில் அவ்வளோ க்ரௌடு வந்ததாகட்டும். ஸோ அது முடியாமல் இன்னொரு நாள் இப்போ ரேலியாகவே வரப்போகுது. அந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க வந்துட்டு எப்படி ஒரு கார்லேயோ இல்லை ஓப்பன் ஸ்பேஸ் இருக்க ஏதோ ஒரு வண்டியில் தான் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க, ஷேக்கன் கொடுப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டைம் பார்த்து நம்ம சென்னையில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு பால்கன்லேருந்து கூட ஏதோ ஒரு ஏரியாவிலேருந்து அவங்கள பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என் சார்பாக யார் அங்கே போனாலும் பார்க் ஷேக்கன் பண்ணிவிட்டு ஒரு கங்க்ராட் சொல்லிவிட்டு ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல பாருதீன் ஃபேன்ஸ் மீட்லேயும் இன்னொன்று நடந்துச்சுன்னா நான் சொல்ல மாதிரி அவங்க அம்மாவும் பேசியிருக்காங்க. போத்தன் அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பாரு, கமருதீன் 2 பேருமே ஸ்டேஜுக்கு வந்தோனே, அந்த மாலை கொடுத்து 2 பேருமே கௌரவிச்சிருக்காங்க. ஸோ, அந்த மாலைய வந்து மாத்திக்கணும் 2 பேரும் அப்படிங்கிற மாரி யாரோ சொல்லியிருக்காங்க போல. உடனே பாரு நோ, நோ அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் போத்தன் வந்து கமருதீனுக்கும், இன்னொருத்தர் வந்து பாருவுக்கும் போட்டிருக்காங்க அந்த மாலைய. அதுதான் நீங்க சோஷியல் மீடியா கிளிப்பிங்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ, கிட்டத்தட்ட அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி மேரேஜ் பண்ணி வைக்கிற லெவலுக்கு ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு டீப்பா அவங்க லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, நான் கூட என்னோட வீடியோஸ்ல நெறைய இடத்துல கமருதீன் வந்து எனக்கு பிடிக்கல கேம்ல. கமருதீன் அவர் வந்து உண்மையா இருக்காரு அவர் லவ்ல அப்படிங்கிறது தெரியலன்ற மாரி சொல்லியிருப்பேன். ஸோ, இப்போ என்னோட ஒப்பீனியனுமே என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ இது வந்து பாரு ஃபேன்ஸும் பார்ப்பீங்க, கமருதீன் ஃபேன்ஸும் பார்ப்பீங்க. ஏன்னா நான் பாருதீன் அப்படின்னு தான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கமரு வந்து இந்த இடத்துல அவரு நான் இப்போ சப்போர்ட் பண்றதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா, அவர் உள்ள இருக்கும்போது ஒரு பேக்வர்ட் திங்கிங்ல தான் பேசியிருப்பாரு. பெண் புத்தி, பெண் புத்தி, நான் உன்னை விட பெரியவன், நான் சொல்றேன் கேளு, நான் ஆம்பளை, நீ எப்பயுமே பெண் புத்தி, பெண் புத்தி, வாய் உடைச்சிருவேன் அப்படிலாம் பேசின விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தன்னை பேம்பரிங் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும், அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. பட் ஆனால் பாரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க கேர்ள்ஸ் வந்து பாசத்தையும் காட்டுவாங்க, அதே சமயத்தில் கோவத்தையும் வெளிப்படையாக காட்டுவாங்க. ஆனால் அவங்க கிட்ட கன்னிங்னஸ் இருக்காது அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன் சொல்லும்போது, ஸோ அவளோட கோவத்தையும் இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இவரும் ரொம்ப கோவப்படுவாருன்னும் போது 2 பேருக்குமான விஷயங்களில் ஒரு புரிதல் 2 பேருக்குமே வரணும் அப்படின்னும் போது, பாரு கேமோடு சேர்த்து அந்த லவ் விஷயங்களையும் பண்ணா. ஆனால் கமருதீன் லவ்வையும் கேமையும் 2த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணார் அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ கமருதீன் மேலே இருந்த கோவம். பட் ஆனால் அவர் இப்போ வெளில வந்து நான் சொன்னது தான் அவரும் சொல்லியிருக்காரு. உள்ளே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி பேம்பரிங் பண்ணுற பொண்ணா, அம்மா மாதிரி பார்த்துக்கிற பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் ஆனால் அதோடு சேர்த்து அந்த பொண்ணு வந்து இப்போ இந்த மாதிரி பொண்ணு வேணும்னு யோசிச்சா, சிங்கம் மாதிரி வேணும் பொண்ணு, தைரியமாக இருக்கிற பொண்ணு வேணும், கட்ஸோடு இருக்கிற பொண்ணு வேணும்னு சொல்லும்போது ஆப்வியஸாக பார்வை தான் மீன் பண்ணுறாரு இன்டெரக்டாக அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு புரியுதுன்னும் போது, ஸோ ஓகே அவரோட தாட்ஸ்லேயும் சேஞ்ச் வந்திருக்கு. அவரும் பார்வோட அந்த ஒரு போல்ட்னஸ்ஸாக அந்த ஒரு பிரேவ்னஸ்ஸாக அக்செப்ட் பண்ண மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லும்போது இது போதும். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா போதும். பழைய பஞ்சாங்கமாக பேக்வர்ட் திங்கிங்காக இருக்கிறது தான் எனக்கு அவர்கிட்ட பிடிக்காத விஷயமா இருந்தது. இப்போ அவர் அதை மாற்றிக்கிட்டாரு. பாரு அப்படியே அவளுக்கான விஷயங்களோடு ஏற்றுக்க தயாராக இருக்காருன்னா, கமருதீனுக்கு கோவம் வரும்ன்றதும் பாருக்கு தெரியணும் போது அதை எல்லா இடத்துலையும் பாரு கண்ட்ரோல் பண்ண தான், அது முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ண தான் அவளும் ட்ரை பண்ணியிருப்பானும் போது, கேமையும் லவ்வையும் சேர்ந்து அவங்க பண்ணுறது தான் அவங்களுக்கு கன்ஃபியூஸான விஷயங்களாக இருந்தது. இப்போ வந்து கேம் விட்டு வெளில வந்து அவங்க லைஃப்க்கான விஷயங்களை தான் அவங்க டிசைட் பண்ணணும் போது அதை 2 பேரும் ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல நம்ம கண்டிப்பாக நம்பணும். இல்லை அவங்க லைஃப் வந்து அமித் பாவனி அவங்க அவர் பாரு சொன்ன மாதிரி தான், அமித் பாவனி மாதிரி 2 பேருமே மேரேஜ் பண்ணி பிக் பாஸ் கப்புலாக அவங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் சொசைட்டியில் அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயமே. இந்த இடத்துல வந்து இப்போ பாருவோட அம்மாவும் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்கேம்ரா விஷயங்கள் வந்து கார் டாஸ்க்லலாம் பண்ணும்போது ஒருத்தர் வந்து என் பொண்ணு என்ன வேணால் பேசிட்டே இருப்பாள், என் பொண்ணு கேட்டுட்டு கம்முனே இருக்கணுமா, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. அவள் என்ன மாதிரி பதில் சொல்லணுமோ அது டீசெண்டாக எப்படி சொல்லணுமோ அவள் அதை சொன்னா. ஸோ இந்த இடத்துல அவளை ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவள் வந்து அதுக்கான விஷயங்களை எந்த அளவுக்கு நாசுக்காக பண்ண முடியுமோ வந்து அவள் வந்து பொறுமையாக தான் பேசினான்ற மாதிரி பாருக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவங்க அம்மாவும் பேசியிருக்காங்க. ஸோ பார்வை வந்து தப்பாக பேசினவங்க, கமருதீனை தப்பாக பேசினவங்களுக்குலாம் அவங்க அம்மா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் என் பொண்ணை தைரியமாக வளர்த்துருக்கேன், விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. நான் ஒரு இடத்துல போட்டிருப்பேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நானும் வந்து இதெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன், ஷார்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ் 1-2 போட்டது கூட ஆல்ரெடி என் வீடியோஸ் பார்க்குறவங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியுது நீங்கள் ஆல்ரெடி போட்டது தானே அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் எதுக்கு இப்போ போட்டேன்னா, இப்போ வர இன்டர்வியூஸ் அது திவ்யாதாகட்டும், சபரிதாகட்டும், இல்லை இதுக்கு மேலே யார் கொடுத்தாலுமே எல்லாம் பழைய விஷயங்களை தான் திருப்பி பேச போகிறீங்க. குரூப்பிசம் பண்ணல, பிஆர் பண்ணலை, பாரு கமருதீன் தப்பு பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து ஃபேராக தான் கேம் ஆடினோம், அவங்க தான் வந்து ஒழுங்காகவே கேம் ஆடலை அப்படின்ற மாதிரிலாம் என்ன உருட்டினாலும் நீங்கள் கேமில் உருட்டினா அதே உருட்டை தான் மாற்றி இங்கே வந்து உருட்டுறீங்க. செக்கில் ஆட்டினா சுத்தமான என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் உருட்டு இருக்குன்னா இதுக்கு புதுசாக ஒரு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கெல்லாம் இருக்கிற விளக்கம் எல்லாமே நான் வீடியோஸில் ஆல்ரெடி போட்டுட்டேன். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இப்போது நடுவில் வந்து சேனல் ஜாயின் பண்ணவங்களோ, இல்லை ரெட் கார்டுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களோ, இல்லை இப்போ ஃபினாலேக்கு அப்புறம் கூட ஒரு சிலர் வந்து உங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறேன், நல்லா இருக்குது, நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான விஷயமாக தான் நான் ஒரு சில பழைய வீடியோஸோ, பழைய கிளிப்பிங்ஸோ, பழைய அந்த விஷயங்களோ எடுத்து போடுறேன். அதுவும் ரிலேட்டடாக இப்போ அந்த இதில் என்ன சொல்கிறது, இன்டர்வியூஸில் அவங்க பேசுகிற விஷயங்களுக்கான விஷயங்களாக நான் ஆல்ரெடி என்ன பேசியிருக்கணும். ஸோ இப்போ இவங்க சொல்கிற பதிலை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ இவங்க கொடுக்குற அந்த உருட்டுக்கு நான் ஆல்ரெடி விளக்கம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் அதை நான் எடுத்து போடுறேன். ஸோ பழைய கிளிப்பிங்ஸ்னு ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களாம் ஜஸ்ட் லைக் மட்டும் போட்டுருங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கமெண்ட்ஸும் சேர்த்து போட்டுருங்க. ஆனால் பழசு அது போடுறேன்னு கோச்சிக்காதீங்க. ஸோ நான் இதெல்லாம் ஆல்ரெடி பேசிட்டேன். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போது
நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற வீடியோவை ஃபினாலேக்கு பாரு வரும்போதே அது என் மைண்டில் தோணுன அந்த வேர்டிங்ஸை நான் வந்து போட்டுட்டேன். பட் ஆனால் இப்போ ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு 2 hours முன்னாடி நீங்கள் போட்ட அதே தான் வந்து இப்போ ஃபேன்ஸ் மீட்லலாம் கூட பேசப்படுது, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டேக் தான் எல்லாரும் சொல்கிறாங்க சிஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆப்வியஸாக கண்டிப்பாக என்னோட சேனல் பார்த்துட்டோ என்னோட சேனலுக்கான விஷயங்கள்லேருந்து பாருவும் மற்றவங்களும் பேசியிருக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு தோணியிருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இது நான் முன்னாடியே எனக்கு தோணுன விஷயங்களை சொல்லும்போது அதுதான் இப்போ ஓவராலாக ரீச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசு நான் அப்பப்போ சொல்கிறேன், எனக்கு மனசில் தோணுன விஷயத்த நான் பேசியிருக்கேன், எனக்கு மனசில் பட்ட விஷயங்களை நான் வந்து தம்ப்நெயிலாக வச்சுருக்கேன் அப்படின்னும் போது அப்படி வச்சது தான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிறது கூட. ஆனால் இப்போ அது ட்ரெண்ட் ஆக போகுது, அது ஃபேன்ஸ் மீட்டில் அது ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் தான் சொல்கிறேன், பாரு வந்து நான் வந்து நேர்லலாம் பார்க்க முடியாது, அப்படியே ஒரு வேளை நான் சென்னையில் இருந்திருந்தால் கூட 10ஓட 1 11 பார்த்துருக்க முடியுமே தவிர என்னோடய வீடியோஸ் ரீச் ஆகிருக்குமான்னு தெரியாது. ஆனால் என்னோடய வீடியோஸ் ரீச் ஆச்சோ இல்லையோ, ஆனால் பாரு ஃபேன்ஸ் என்னோடய வீடியோஸ் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து ரெட் கார்டு விஷயத்துக்கு அப்புறமோ இல்லை ஃபினாலேக்கு அவங்க வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச சந்தோஷத்துலையும் இல்லை இந்த சீசன் ஃபுல்லாக அவங்களுக்கு நடந்த அந்த அப்யூஸ் பற்றின விஷயங்களும் வெளியில் பேசவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் மற்ற வீடியோஸில் போய் அந்த ஆதங்கத்தை கொட்டலான்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்வை திட்டுற மாதிரி தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது என்னோடய வீடியோஸ் அவங்களுக்கான வலிக்கான ஏதோ ஒரு இடத்துல ஒரு மருந்தாக இருந்திருக்கு, நான் அவங்க மனசில் நினச்சதை நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு கோவம் வரும்போது ஒன்று யார்கிட்டயாச்சும் கொட்டிடணும், இல்லை அந்த கோவத்தை வேறு யாராவது வெளிப்படுத்தும் போது அப்பா நம்ம மனசில் இருந்த பாரமே குறைஞ்சிச்சு, நம்ம நினச்சதெல்லாம் அவங்க பேசிட்டாங்க அப்படின்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் எனக்கு நிறைய வந்திருக்கு, இங்கிலீஷ்லேயே வந்திருக்கு, தமிழ்லேயே வந்திருக்குன்னு சொல்லும்போது நிறைய பாரு ஃபேன்ஸ்க்கு என்னோடய வீடியோஸ் வந்து ரொம்ப இதுவாக இருந்திருக்கு, மனசுக்கு இதமாக இருந்திருக்கு, அந்த ஒரு ஃபீல் பண்ணுற ஸ்பேஸை கொடுத்து இருந்திருக்கு அப்படின்னும் போது அதுக்கு வந்து நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என் வீடியோஸ்க்கு ஒரு லைக் போட்டவங்களும் ஒரு ஹைப் கொடுத்தவங்களும் என்னோடய வீடியோஸ் ரீச் ஆகிறதுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணவங்களும் ஏன் அந்த ஸ்பேஸில் அவங்க ஷேர் பண்ணவங்க சுபாஷினியும் சுபா அவங்க 2 பேரில் யாராக இருந்தாலும் சரி அவங்களா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஷேர் பண்ண இன்னொரு சிஸ்டராக இருக்கட்டும். ஸோ அப்புறம் இந்த உமாதேவின்னு ஒருத்தவங்க வந்து நம்ம சேனலில் போஸ்ட் போட்டிருக்காங்க, பாரு ஃபேன்ஸ் நடக்க போகுது, ஃபேன்ஸ் மீட் நடக்க போது வந்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற ஓவரால் சப்போர்ட்டு தான், அந்த சப்போர்ட் எப்பயுமே கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் பாரு ஃபேன்ஸ் மீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நான் வீடியோஸாக போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இந்த கமருதீன் ப்ளஸ் பாரு அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க அம்மா பேசியிருக்காங்க, அப்புறம் பாட்டு வந்திருக்கு, அவங்க கமருதீனும் பாருவும் டான்ஸ் ஆடியிருக்காங்க, அதில் அந்த பாக்கு வெத்தலை அந்த பாட்டு பையன் தங்கம் மிஸ்ஸு பண்ணாத அப்படின்ற லைன்லாம் ரொம்பவே வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம சேனல்லேருந்து யாரெல்லாம் வந்து பாரு கமருதீன் ஃபேன்ஸ் மீட்டுக்கு போனீங்க, இல்லை இப்போ இந்த சண்டே வந்து இந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு போக போகிறீங்கன்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் வர அப்டேட்ஸ் அப்பப்போ கொடுக்குறேன். கொஞ்சம் வீடியோஸ் பழைய மாதிரி போட முடியல, அது மட்டும் இல்லாமல் பழசே திருப்பி பிக் பாஸ் வந்து பேச வேணாம் அப்படிங்கிறது எனக்கான விஷயங்கள். இது நான் வந்து நானே எனக்கான பர்சனலாக கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவேன். அது போன சீசனும் சரி, அதுக்கு முந்தின சீசன் நான் ரிவ்யூ பண்ணலை, பட் ஆனால் பார்க்குறதோட நிறுத்திடுவேன். பெருசாக சோஷியல் மீடியாவில் அதுக்கப்புறம் கேம் முடிஞ்சப்பறம் பார்க்க மாட்டேன். ரிவ்யூ பண்ணுறதுனால கொஞ்சம் அங்கங்கே அப்டேட்ஸ் இருந்தால் சொல்லுவேன். மற்றபடி கேம் முடிஞ்சப்பறம் திருப்பி அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணான்றதும் நானும் பர்சனலாக கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன்னு சொல்லும்போது நிஜமாகவே அதை பேசுகிற மாதிரி இருந்தால் பேசுவேன். கலர்ன விஷயத்தையே திருப்பி கலர்னும் போது அது பேசுகிறதுக்கு வந்து எனக்கு இஷ்டம் இல்லை. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி நான் என்னோடய வீடியோஸில் ஸ்டார்டிங்கில் எல்லா விஷயங்களையுமே பேசிட்டேன். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொன்னேன்னா, வினோத் எக்ஸ்போஸே ஆகலை இந்த கேமில், அப்படி எக்ஸ்போஸே ஆகாத ஒருத்தர் வின்னர் ஆகிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவர் ப்ராப்பராக கேம் ஆடல, கேம் புரிதலோடு ஆடல, அவர் வந்து கேம் ஆஃப் நாமினேஷன் தான் பண்ண கேம் ஆஃப் சர்வைவல் தான் ஆடினாரே தவிர கேம் ஆஃப் எவிக்ஷன் ஆடலை அப்படின்னும் போது இவங்க சொன்ன மஞ்சரியும் முத்துவும் அந்த ஆர்குமெண்ட்டில் சொன்ன மாதிரி தான். அப்போ நல்ல பிளேயராக இருக்கணுமா, நல்லவங்களாக இருக்கணுமா, நல்ல கேமராக இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதே இந்த கேமில் இல்லை. கேமை நீ எப்படி ஆடுற அப்படிங்கிறதா, நீ ஃபேராக ஆடுறியா சரியாக ஆடுறியா இல்லையா அப்படிங்கிறது தான் எனக்கான பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் எப்பயுமே வந்து முத்துவுக்கு வந்து அவரும் ஒரு ஈகோயிஸ்ட் தான், பட் ஆனால் சுகர் கோட்டட் ஈகோயிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பொண்ணுங்களுக்கான அந்த ஸ்பேஸ் அவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துட மாட்டார். பொண்ணுங்களை மதிப்பார், ரெஸ்பெக்ட் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அந்த வின்னிங் அப்படின்ற வர இடத்துல தன்னை மாதிரி ஒரு ஆம்பளை வின் பண்ணணும் தான் அவர் நினைப்பாரே தவிர தனக்கு ஈக்குவலாக ஒரு பொண்ணு காம்படிட் பண்ணால் அதை எதிர்க்க மாட்டார். ஆனால் சைலண்ட்டாக அதை வந்து மேனுப்புலேட் பண்ணி அவங்கள தனக்கான விஷயமா வந்துட்டு தனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக மாற்றிக்குவார். அப்படின்னா போன சீசனில் முத்துக்கு ஸ்ட்ராங்காக காம்படிட்டான்னு என்னது ஜாக்கும் மஞ்சரியும் தான். அந்த ஜாக்கையும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக அவர் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டதும், இல்லை ஜாக்குமே முத்து ஜெயிச்சா ஓகே தான் அப்படின்னு சொன்ன இடமோ,
மஞ்சரியுமே வந்து முத்து நீ ஜெயிச்சுட்டு வாடான்னு சொல்லி அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்க வந்து மஞ்சரி வந்து முத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணதும் தான் அந்த 2 பொண்ணுங்க இவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்த இடம் தான் அவர் வின் பண்ண முடிஞ்சதே தவிர அந்த 2 பொண்ணுங்களும் இவங்களுக்கு அகென்ஸ்டாக ஸ்ட்ராங்காக நின்று இப்போ பாரு மாதிரிலாம் ஆடி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முத்துக்கான ஸ்பேஸும் கிடச்சிருக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துலையுமே அவர் தனக்கு ஒரு ஈக்குவலான காம்படிட்டராக வந்து ஒரு பொண்ணு தனக்கு ஈக்குவல் காம்படிட்டர் ஆம்பளை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டா. இப்போ அது மாறிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு ஆம்பளைக்கு வந்து இன்னும் அதை ஈக்குவலாக பார்க்கறதுக்கான அந்த மனநிலைமை முத்து மாதிரி ஆளுங்களுக்கோ தீபக் மாதிரி ஆளுங்களுக்கோ வரலன்னும் போது இந்த இடத்துல தான் சூப்பராக வந்து மஞ்சரி சொல்லியிருப்பாங்க. அதை பற்றிலாம் நான் பேசணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா எனக்கு பேச முடியல, கோல்டு ஃபீவர்னு என்னால் பேச முடியல. ஸோ இப்போ மட்டும் மேலோட்டமாக சொல்லிடுறேன். ஒரே வார்த்தை மஞ்சரி சொன்னது தான், நல்ல கேமர் வந்து கேம் ஆஃப் எவிக்ஷன் சர்வை பண்ணோம் அப்படிங்கிறவங்க வந்து கேம் ஆஃப் சர்வைவல் அப்படின்னும் போது அதான் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சாங்க சர்வை பண்ண முடியலன்னா அதை மட்டும்தான் வினோதம் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து எவிக்ட் யார் பண்ணணும், இந்த வாரம் இவங்க எவிக்ட் ஆனால் தான் இந்த கேமுக்கு ஹெல்த்தியாக போகும், இவங்க எவிக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே வந்தால் தான் மற்ற நல்ல பிளேஸ் எல்லாம் இந்த கண்டினியூ பண்ண முடியும் இந்த கேமை அப்படிங்கிற இடத்துல வந்து மஞ்சரி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அது சேனல் வந்து பாரோக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நடத்தினா நிறைய பேர் அது எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணாங்க, பட்டிமன்றம் டைம் பாஸ்க்காக பண்ணாங்க இல்லை, அவங்க இன்டென்ஷனாக சேனல் வந்து பாரோக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் அதை பண்ணாங்க. ஒரு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க செஞ்சாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா சேனலுக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து விஜய் அந்த ரெட் கார்டை கொடுத்தாரு. அவங்களுக்கு வந்து கமருதீனை மட்டும்தான் அன்றைக்கி எவிக்ட் பண்ணணும், இல்லை கமருதீனுக்கு வேணால் ரெட் கார்டு கொடுத்தலாம் ஒரு வார்த்தைங்களை நிறைய விட்டார். பட் ஆனால் பார்வை வந்து ரெட் கார்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேணால் எவிக்ட் பண்ணலாம் அப்படின்றத சேனலோட டெசிஷனாக இருந்தது. இது என்னோடய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஆனால் விஜய்ஸோடது அந்த பிரச்சனையோட விஷயங்கள், அந்த ஃப்ரெண்டுக்காக அவர் எடுத்த ஸ்டாண்டு, இந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து விஜய்ஸ் வந்து பாருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாரு. பாருக்கு ரெட் கார்டு கொடுத்ததில் விஜய்ஸ்க்கான பங்கு தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பாருக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணணும்னா அப்போ அது மாக்கப்பா சொல்லியிருப்பார். அப்போ ஓட் பண்ணணும்னா சர்வை பண்ணுறவங்களுக்கு ஓட் பண்ணாதீங்க, கேம் ஆடுறவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே பாருக்கான விஷயங்கள் தான். ஏன்னா ஃபினாலேயில் இந்த சீசனில் வந்த எல்லாருமே சர்வே பண்ண கேமை தான் ஆடினாங்க, இன்க்ளூடிங் வினோத், இன்க்ளூடிங் சபரி, விக்ரம், அரோரா எல்லாருமே, திவ்யா எல்லாருமேன்னு சொல்லும்போது கேம் ஆடினது பாரு தான் அப்படின்னு சொல்லும்போது அதை தான் சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல ஜாக்குக்கும் இதை வந்து ஒரு இடத்துல வந்து முத்து சொல்லியிருப்பாரு, கேம்லாம் முடிஞ்ச அப்புறம் அங்கங்கே அந்த காலேஜ் மீட்டு அது இதுன்னு போவாங்க இல்லைங்களா ஈவெண்ட்டுக்கெலாம், அப்போ போகும்போது முத்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ஜாக்குக்கும் வந்து ஒரு இடத்துல கூப்பிட்டு இதுக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அவார்ட் மாதிரிலாம் ஏதோ கொடுத்து அது காலேஜோ சம்திங் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஆஃப்டர் பிக் பாஸ் ஷோக்கு அப்புறம். அப்போ வந்து அந்த இடத்துல ஜாக்குக்கு வந்து அவர் சாரி சொல்லியிருப்பார். முத்து இது எத்தனை பேர் பார்த்தீங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அவர் சொல்லியிருப்பார், எனக்காக 2 கேர்ள்ஸ் நின்னாங்க, 2 லேடிஸ் நின்னாங்க, நான் வின் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க. மஞ்சரியும் சொல்லுவாங்க, ஜாக்கும் சொல்லுவாங்க. ஆனால் நான் அவங்க வின் பண்ணணும்னு சொல்லவே கிடையாது அந்த கேமில். அதுக்காக நான் அவங்கக்கிட்ட இப்போ சாரி கேட்டுக்கிறேன், இந்த மேடையில் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லியிருப்பார். இதை தான் நான் வந்து முத்து ஒரு செல்ஃபிஷ், முத்து ஒரு ஈகோயிஸ்ட், முத்து ஒரு மேல் ஜாவனிசம் அப்படின்னு நான் சொல்லிட்டு திருப்பி போன சீசனில் சொன்னதுக்கான காரணம், ஒரு ஹெல்த்தி காம்படிட்டராக இருந்தால் என்னை விட நீ நல்லா ஆடுறன்னா அது உனக்கும் வரணும், நீயும் அதுக்கு டிசர்விங் அப்படின்னு சொல்லணுமே தவிர எனக்கு மட்டும்தான் தனக்கு மட்டும்தான் சொல்லக்கூடாதுன்னா அதை முத்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. மிஞ்சி போனால் என்னை விட்டால் தீபக் அண்ணாக்கு வேணால் வரணுமே தவிர ஜாக்குக்கோ மஞ்சரிக்கோ வரணும்னு அவர் ஒரு இடத்துல கூட சொல்லியிருக்க மாட்டாருன்னு சொல்லும்போது மேபி ஜாக் வெளில போகும்போது ஃபீல் பண்ணியிருப்பாரா இருக்கும். ஆனால் முகத்துக்கு நேராக நீ வின் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னும், இல்லை என்னை விட இன்னொருத்தவங்களுக்கு இது டிசர்விங் இருக்குன்னா அதுக்கு ஜாக்குக்கும் இருக்குது மஞ்சரிக்கும் இருக்குன்னா அவர் சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவர் அந்த 2 பொண்ணுங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் செஞ்ச விஷயத்துக்கு சாரியும் சொல்லியிருப்பார்னா, இப்போ அந்த பட்டிமன்றத்துலையுமே அவர் ஜாக்குக்கு அப்போவே சப்போர்ட் பண்ணணும் போது இப்பயுமே அவருக்கு பாருக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அவர் வந்து சபரி சைடு தான் நின்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரியும் பாருவும் முத்துவும் செஞ்ச விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சைலண்ட்டாக நல்லவ மாதிரியே நடித்தது. அதுக்கப்புறம் வந்து ஷோ முடிஞ்சோடனே அவர் வந்து திருச்செந்தூரோ ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருப்பார் முத்து, இவர் வந்து வடபழனிக்கு போனார் அப்படின்னும் போது நீங்கள் கோயிலுக்கு போங்க, கும்பாபிஷேகம் பண்ணுங்கள், என்னவோ பண்ணுங்கள், ஆனால் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து வன்மத்தோடு செயல்பட்டுட்டு நீங்கள் 1000 சாமி கும்பிட்டாலும் அந்த சாமிக்கு தெரியும் உங்கள் மனசில் என்னவா இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஊருக்கு வேணால் வந்து பூசி மழுப்பலாம், ஆனால் உள்ளுக்கு நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ மனசாட்சிக்கு உண்மையாக இருங்க, மக்களுக்கு உண்மையாக இருக்கீங்களோ இல்லையோ, மக்களுக்கு உண்மையாக இருந்தால் தான் நீங்கள் கேம் ஆடி இருப்பீங்களே, உண்மையாக இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் மனசாட்சிக்காக அது உண்மையாக இருங்க அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன உருட்டு சபரி உருட்டினாலும் அவரும் அந்த இதில் நடிக்க தான் செஞ்சார். அவர் பார்வை தவிர
தவிர யாரையுமே நாமினேட் பண்ணலை. இதை தான் நான் இப்போ வந்து ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருக்கேன்னு சொல்லும்போது எல்லாமே சுகர் கோட்டட் வேர்ட்ஸாக தான் பேசியிருக்காங்க. இன்னும் அந்த நடிப்பு ஏன்ப்பா ஷோவே முடிஞ்சிச்சு, இன்னும் ஏன்டா நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை அவங்களோட கேரக்டராகவே அதே கூட இருக்கலாம். நானாக தான் இருக்கேன், நான் அங்கேயும் அவங்கள தான் இருந்தாங்க, இப்போயும் அவங்கள தான் இருக்காங்க. பாரும் அதே தான், பாரும் அங்கேயும் அவளை தான் இருந்தா. அவள் வந்து ஸ்டேஜில் வந்து சாண்ட்ரா கிட்ட சாரி கேட்கும்போது அவளை தான் இருந்தா. இப்போ ஃபேன்ஸ் மீட்லேயும் அவளை தான் இருக்கா. விஜேஎஸ் முன்னாடி என்னோட அம்மாவும் அக்காவும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லும்போதும் அவளை தான் இருந்தா. நான் அந்த வீட்டில் நிறைய பண்ணியிருக்கேன், சண்டையும் போட்டிருக்கேன், காதலிச்சிருக்கேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கும் போதும் அவளை தான் இருந்திருக்கானா. பின்னாடி பேசுகிற பழக்கம் பாருக்கு கிடையாது. எதுவும் வந்து முகத்துக்கு நேராக பேசிடுவா. தப்போ சரியோ அதுக்கான விஷயங்களை அவள் ஃபேஸ் பண்ணவும் தயாராக இருப்பான்னும் போது அந்த கட்ஸ் இல்லாதவங்க தான் பின்னாடி பேசிகிட்டு இருப்பாங்கன்னா. ஸோ சபரி மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ண முத்துக்கு மஞ்சரி மாதிரி ஆளுங்க ஸ்ட்ராங்காக வந்து அந்த ஒரு பேச்சு பேசினது. மஞ்சரி போன சீசனை விடவும் இந்த சீசன் பட்டிமன்றத்தில் தான் செம்மையாக ஃபேமஸ் ஆனாங்க. ஐ மீன் அந்த டிபேட் ஷோ ஆனாங்கன்னும் போது எனக்கான ஃபேவரெட் கண்டஸ்டன்ட்னு சொல்லும்போது ஜாக்குக்கு அப்புறம் நான் மஞ்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லாஸ்ட் வீக் வரைக்கும் மஞ்சரி முத்து எதிர்த்து கேம் ஆடுவாங்களான்னு பண்ணேன். பட் ஆனால் முத்து மேனிப்புலேஷன் கேம் ஆடினதுனால அந்த மேனிப்புலேஷனுக்குள்ளே ஜாக்கும் மாட்டிட்டாங்க, மஞ்சரியும் மாட்டிட்டாங்க. இவர் வின்னர் ஆயிட்டாருன்னும் போது பாரு இந்த சீசனில் அப்படி யார்கிட்டையும் மேனிப்புலேட் ஆகாமல் அவங்க கேம் அவங்க ஆடினதுனால தான் இப்போ வரைக்கும் வெளியில் சூப்பராக தெரியுறாங்க. வின் பண்ண திவ்யாவை விடவும் ரன்னராக வந்த செகண்ட் ரன்னராக வந்து மற்றவங்கள விடவும் மிக்சர் கண்டென்ட்டை விடவும் அவங்க தெரியுறாங்கன்னு சொல்லும்போது இதுதான் எனக்கு பாரு கிட்ட பிடிச்சது. ஸோ ஆல் த பெஸ்ட் சொல்லிடுவோம். கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபேன்ஸ் மீட்டுக்கு யார் யார் போயிருக்கீங்களோ வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.